கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விலை வீழ்ச்சியால் டன் கணக்கிலான மல்லிகை பூக்களை ஏரியில் கொட்டி அழிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. போச்சம்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட 2 டன் குண்டுமல்லி பூக்களை விவசாயிகள் ஏரியில் கொட்டி அழித்தனர். மேலும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 டன் மல்லிகை பூக்களை தென்பெண்ணை ஆற்றில் கொட்டியுள்ளனர். 1000 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ மல்லிகை தற்போது 200 ரூபாயாக குறைந்துள்ளது. இதனால் கூலி தொகை கூட கிடைக்காததால் பெரும் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். சந்தையில் விலை சரிந்ததாலும் வாசனை திரவிய தொழிற்சாலைகள் வாங்க மறுத்ததாலும் வேறு வழியின்றி பூக்களை நீர்நிலைகளில் கொட்டுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். பூ வரத்து ஜாஸ்தி இருந்ததுனால பாத்தீங்கன்னா அங்க வாங்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி இது வேணான்னும் போது இது மேட்டுப்பாளையம் சென்ட் ஃபேக்டரி ஒன்று இருக்கு, இங்க எங்கேயும் நம்ம பக்கத்துல இருந்து சென்ட் ஃபேக்டரிக்கு எடுத்து போனோம். போற வழியே பாத்தீங்கன்னா அவங்களும் சென்ட் ஃபேக்டரியில பூ கொட்டுறதுக்கு இடம் இல்லை, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அது வேற இன்னும் அதுக்கு மேல பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு சந்தம்பட்டி ஏரியில தான் கொட்டியிருக்கோம். ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 200 ரூபாய் ரேட்டுன்னா கூட இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய் ஆச்சு இதனுடைய மதிப்பு. ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய், அந்த வரலட்சுமி பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் இருக்குது. எங்களுக்கு ஆவரேஜ் கிலோவுக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் எங்களுக்கு லாஸ். இன்னைக்கு தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு போச்சம்பள்ளியில் உள்ள தொழிற்பேட்டையில சிப்காட்ல எங்களுக்கு ஒரு சென்ட் ஃபேக்டரி தயார் பண்ணி அவங்களே ஒரு கவர்மெண்ட் நிர்ணயமான ஒரு 300 ரூபாய் விலைக்கோ இல்லை 400 ரூபாய் விலைக்கோ எடுத்து இந்த விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மல்லிகைக்கு கூடுதல் விலை கிடைக்காததால் பூச்செடிகளை ஆடுகளை வைத்து மேய்த்து விவசாயிகள் அழித்து வருகின்றனர். 1 கிலோ 250 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் விரக்தியடைந்த விவசாயிகள் இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பூக்களுக்கு கூடுதல் விலை நிர்ணயிக்கவும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.